வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓனுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு ஆன்லைன் ஜாப், ஒரு பார்ட் டைம் ஜாப்பு சொல்லலாம். ஹோம் மேக்கர், ஸ்டூடெண்ட், ஜாப்லெஸ் இருக்கவங்கெல்லாம் ஆன்லைன் வந்து இந்த ஜாப் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டு, ஸ்டார் இன்சூரன்ஸ், எஜுகேஸ்ட் போன நிறைய கம்பெனிகள் இந்த கம்பெனி எஸ்பிஓவோட டைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரானா எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்களன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் அதோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. அதில் உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. மேஜர் டீட்டெயில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆஞ்சநேயர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில். இது கிருஷ்ணகிரியில் இருக்குது. ஓகே, இப்போ இதுதான் என்ட்ரன்ஸு. வெளியே தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள். இங்கே போகும்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் போடும்போது இங்கே ரைட் சைடு பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போகிறது தான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நடப்பாது. இங்கே கோயிலை சுற்றி வர்றதுக்கு நடைபாதை இருக்குது பாருங்கள். எல்லாமே சுற்றி வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை கல்லால் உருவானது இந்த ஆஞ்சநேயர் கோயில். இங்கே பாருங்கள் நாகல் கோயில் தனியாக போட்டு இது பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள் வானர கூட்டம்லாம் இருக்குது. குரங்குகள்லாம் பார்த்திங்கன்னா அதை பார்த்து தண்ணி குடிக்கிறது இடம். மாடுங்க இருக்கும், மாட்டுக்கு கோசாலைன்னு சொல்லிட்டு இடம். அது வந்து அந்த இடத்துல தான் இதுவும் இருக்கும். தண்ணியாக தான் இதெல்லாம் ஒன்றா தான் குடிச்சிட்ருக்கோம். இதுதான் கருவறைக்கு பின்னாடி இருக்க கோயிலோட பின்புறம். இதுதான் அப்படியே பார்த்திங்கன்னா அதாவது இது பாருங்கள். இங்கே 2 கல் இருக்குது பாருங்கள். 2 கல்லும் யானைக்கல்லுன்னுவாங்க. அது தத்துருவமாக செதுக்குன்னு கிடையாது, கல் அதே மாதிரி தான் இருக்குது. யானைக்கல்லாக தான் அது பாரு. அப்படியே பெயிண்ட்டு மட்டும் அதில் வரைஞ்சிருக்காங்க. எப்படி தெரியுதுன்ட்டு யானைக்கு 2 கல், ஒன்று சிறு யானை, ஒன்று பெரிய யானை. அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கோம். அந்த நடப்பாதைக்கு மட்டுமே தனியாக வழி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் மட்டும் கோயிலை சுற்றி வர மாதிரி. அப்படியே உள்ளே போகிறோம். எல்லாம் என்ன வேண்டியதுன்னா விளக்கு ஏற்ற வேண்டியதுன்னா அங்கே தேங்காய் கட்டுறாங்க பாருங்கள். அது வேண்டியதுன்னா தேங்காய் கட்டுறாங்க. அதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். அதெல்லாம் ஒருத்தரை வேண்டிக்கிட்டு கட்டிகிட்ருக்காங்க. ஓகேவாங்க. இங்கே வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா சாமி இங்கே முன்னாடி வந்து வேண்டிகிட்ருக்காங்க. வந்து தீபம் ஏற்றிட்டுருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுளில் பூஜை நடந்துகிட்ருக்கு. நம்ம பூஜைக்குள்ளே தான் போகிறோம். பாருங்க சாமி. இதுதான் காட்டு வீர ஆஞ்சநேயர். அலங்காரத்தில் இப்படி தான் இருப்பார். சரி, பூஜை முடிச்சுட்டு நம்ம வெளியே வரோம். இன்னும் உள்ளே வந்து ஃபோட்டோ அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இருக்கிற ஃபோட்டோ கூட போடுறோம். இது கொடி மரம். அப்படியே வேண்டிக்கிட்டு கோயிலை சுற்றி 3 ரவுண்டு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா க்ரௌடு சிறப்பு பூஜை ஓகேவா, சிறப்பு நாளெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரௌடு அதிகமாக இருக்கிறதுனால இங்கே கட்டுப்படுத்த முடியாது. அதனால் அதுக்கான வழி தனிப்பட்ட வழி இருக்குது. இதில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். ஓகேவா, சரி, ஆஞ்சநேயர் இங்கேயும் வழிபடுறாங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஒவ்வொருத்தரை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளே வந்து பழைய காலத்து வழிபட்ட ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. அது கண்ணாடி பாக்ஸ்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதிகமாக பார்த்தா யாருக்குன்னு தெரியாது. நல்லா இங்கே கண்ணாடி இருக்கிறது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, அது தெரியல. இதுதான் கருவறையிலேருந்து வர தீர்த்தம். சாமி கழுவி இது பண்ணுவாங்க பூஜை பண்ணும்போது. அப்படியே வெளியே வரும்போது இந்த பார்வையில் தான் அந்த சாமி உருவாகிருக்கு. ஓகே, ஒரே ஒரு பாறையில் இந்த பாறை தான். இந்த பாறை பெரும்பாறை ஒன்று. இந்த பாறையில் ஒரு பக்கத்தில் கருவறையாக வச்சு அந்த சாமி அதிலே செதுக்கி இது பண்ணி வழிபட்டுருக்கோம்.
அந்த பாறை மேலே யாரும் ஏறக்கூடாதுன்றதுக்காக ஃபுல்லாக கிரில் அடிச்சிருக்காங்க. பக்கத்தில் சாமி இது பண்ணியிருக்காங்க. வாங்க சொன்னாங்களா தேங்காயெல்லாம் வேண்டிக்கிட்டு கட்டியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெங்கடராமன் சாமி. தரிசனம். ஏன்னா எங்கேயும் ஃபோட்டோ எடுக்க அலோடு இல்லைன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்மளால் சிறப்பாக ஃபோட்டோ எடுக்க முடியல. ஸ்ரீ வெங்கடராமன் சாமி ஒரு தரிசிக்கிறேன். அப்படியே இது பார்த்துட்டு வரும்போது அதோட கருவறை சைட்லலாம் கல்லாலே கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல தேங்காய் முடி போட்டு இது பண்ணுறாங்க. தேங்காயெல்லாம் வேண்டிக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் நினச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, நிறைய ஸ்டேட்லேருந்து இந்த சாமி வழிபட்டு வராங்க. வழிபட்டு நீ வேண்டியது தேங்காய் மூலியமாக கட்டினீங்கன்னா 3 மாதத்துல ஓகே அந்த ஒரு அட்டை நம்பர் தருவாங்க. அதனால் நிறைவேறிச்சுன்னா அந்த தேங்காய் எடுத்து உரித்து இந்த சாமிக்கு பறித்து வழிபடுறாங்க. அப்படி இல்லை 3 மாதம் கழித்து இது நம்ம எதுவும் இது பண்ணிங்கன்னா அவங்களா உரித்து சாமிக்கு பறிச்சிடுறாங்க. அதுதான் இதெல்லாம் வேண்டிக்கிட்டு கட்டின தேங்காய் தான் இது எல்லாமே டோட்டலாக. இது வந்து 3 மாதம் தான் இது இருக்கும். இங்கே பாருங்கள் மிதக்கும் கல். ராமர் பாலத்தை கட்டிடணும்னு சொல்லி கல் மிதக்கும் கல்லை பட்டினாங்கன்னு சொன்னாங்கல்ல. இங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா மிதக்கும் கல் தான் இந்த இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. தண்ணிக்குள்ளே கல் பாருங்கள் எப்படி மிதந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இது வேண்டிட்டு எல்லாம் ₹1 2 காயின் போட்டுருக்காங்க. இது வெங்கடராம சாமி வந்து தீர்த்தம் கருவறையில் இருந்த தீர்த்தம். இது தேங்காய் தாங்க பாருங்கள். ஒவ்வொரு லைனுக்கு நீங்கள் வந்து கட்டின இது ஒரு நம்பர் போட்டு தான் கட்டியிருப்பாங்க. உங்கள்கிட்ட ஒரு காயின் இருக்கும். நீங்கள் வந்து 3 மாதத்துல வந்து நீங்கள் நினச்சதை நிறைவேறிச்சுன்னா அந்த காயை நீங்களே வந்து உரித்து நீங்களே சாமிக்கு பறித்து இது வழிபடலாம். அப்படி இல்லைன்னா அவங்க தான் உரித்து இது பண்ணிக்குவாங்க. அப்படியே பாருங்கள் கோயில் வந்து கூட்டம் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போனால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.